ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு புது நம்பிக்கையோடு, புது தெம்போடு, புது தெளிவோடு உங்களுடைய பயணம் அமைஞ்சே தீருங்க. அடுத்த ஒரு வருஷத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய அத்தனை விதைகளும் விருட்சமாக மாறும். நீங்கள் நடக்கக்கூடிய அத்தனை பாதைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதைகளாக மாறும். விலகிய உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள், வழிகளை கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் பார்த்து வியக்கக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்தே தீரும். ரொம்ப முக்கியமாக துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 5வது இடத்துல ஏற்கனவே கிட்டத்தட்ட கடந்த 3 வருஷமாக சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கு. 5ல் சனி இருக்கும் பொழுது ஒரு ஜாதகனுக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தும், பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல் வரும், கருத்து மோதல்களை கொடுத்துருக்கும், அல்லது கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியமே இல்லைன்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய தம்பதிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா சத்தியமாக புத்திர பாக்கியம் ஏற்பட்டே தீரும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணுமா நடக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல சீட்டு கிடைக்கணுமா கிடைக்கும், பிள்ளைகளுக்கு வேறு ஏதாவது நல்ல விசேஷம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சத்தியமாக நடக்கும். பிள்ளைகள் புரிஞ்சுக்க மாட்டாங்க எங்களை அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க. பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது சார், மன ரீதியான பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீரும். ரொம்ப குறிப்பாக 6ல் இருந்த ராகு 5ல் வந்திருக்கார். 6ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகனுக்கு மறைமுகமான எதிரி, சத்துரு, கடன் நெருக்கடிகளை உருவாக்கக்கூடியது. ஏற்கனவே வாங்கி வச்சுட்டு தீராத கடன் சுமையில் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாக போராடி இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் இந்த கடன் சுமைகளை படிப்படியாக இந்த வருஷத்தில் அடைக்கிறதுக்குரிய ஒரு பெரிய முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையும்.